வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 9th நியூ தமிழில் இயல் 4ல் நம்ம செய்யுள் பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா என் சமகால தோழர்களை எழுதியது வைரமுத்து. ஃபஸ்ட்டு நூல்வெளி கவிஞர் வைரமுத்து பார்த்திங்கன்னா முத்து வந்து தேனில் இருக்குது. நம்ம வச்சுக்கோங்க, தேனி மாவட்டத்தில் மெட்டூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. இந்திய அரசின் உயர்ந்த விருதுகள் ஒன்றான பத்மபூஷன் பூ வச்சு முத்து மாலை வந்து பூ மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. பத்மபூஷன் விருதினை பெற்றிருக்காரு. கள்ளிக்காட்டு இத்திகாசம் அப்படிங்கிற ஒரு புதினம், கள்ளிக்காட்டு இத்திகாசங்கிற புதினத்துக்காக 2003 சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க. கள்ளிக்காட்டு இத்திகாசங்கிற புதினத்திற்காக 2003 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 தாட்டியும் மாநில அரசின் விருதினை 6 தாட்டி மாநில அரசு தேசிய விருது அதாவது ஒரு வாரத்தில் 7 நாள் அப்போ அதிகமாக தேசிய விருதும் 61 நாள் கம்மியாக மாநில விருதும் வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் அங்கே விருது வாங்க போயிட்டாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இவருடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டது. பாடப்பகுதி வைரமுத்து கவிதைகள் என்ற தொகுப்பில் இருக்குது. இந்திய அரசின் உயர்ந்த விருது ஒன்றான பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காங்க. கள்ளிக்காட்டு இதிகாசம் 2003 சாகித்ய அகாடமி விருது. இது வந்து கள்ளிக்காட்டு இதிகாசங்கிறது புதினம். அடுத்தது இலக்கியங்களில் அறிவியல் அப்படிங்கிறது பார்த்தலாம். புலவர் பாடும் புகழுடைய விசும்பின் வளவன் ஏவா வானூர்தியில் போகிறாங்க. மேலே தானே வெளியில் போவாங்க. அப்போ புறநானூறு. அந்தரத்தார் மயனே என ஐயமும் தந்திரத்தால் தமநூல்கரை கண்டவன் வெந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமீன். எந்திர ஊர்தி இயற்றுனா சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? சீவகன் வந்து எந்திர ஊர்தியை ஓட்டிகிட்டு போகிறான். நாமகள் இளம்பகம். இது எந்த இளம்பகம்னா நாமகள் இளம்பகத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது நுழையும் முன் பார்க்கலாம். அறவியலும் அறிவியலும் இணைந்து வளர்ந்தது தான் தமிழ் சமூகம். எனவே அறவியலோடு அறிவியல் கண்ணோட்டம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்கால படைப்பாளர்கள். இவ்வகையில் அறிவியல் துறையில் தமிழக சிறந்து விளங்க வேணுங்கிற விளைவை தான் இப்போ பாடல் மூலயமா கவிஞர் வந்து வெளிப்படுத்துகிறாரு. யாருன்னா வைரமுத்து. கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரம் இல்லை. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிகள் சுமந்து தாருங்கள். முன்னோர் சொன்ன மூத்தமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வராது. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். பழையவை எல்லாம் பழமை அல்ல. பண்பும் அன்பும் பழையவைதாம். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறி உள்ளே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். இந்த பாடல் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்தாவே புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? இலக்கண குறிப்பு அப்படின்னா பண்பும் அன்பும் இனமும் மொழியும்னா எண்ணுமைகள். சொன்னோர்னா வினையாளன பெயர். பொருத்துங்கள்னா பொருத்து கூட்டல் கூட்டல் கல். பொருத்துனா பகுதி. வந்து முன்னிலை பன்மை விகுதி. கல்னா விகுதி மேல் விகுதி. கல் வந்து விகுதி மேல் விகுதி. அடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த இதில் வந்து இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இயலில்
உயிர் வகை அப்படிங்கிற ஒரு செய்யுள் இருக்குது. இதை எழுதுனது தொல்காப்பியர். சரிங்களா? ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்க்கலாம். இந்த செய்யுள்லேருந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்கலாம். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இதனை இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூலுக்கு முதல் நூலாக இருக்குது. எழுத்து, சொல், பொருள் இந்த 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் இருக்குது. எழுத்து, சொல் இந்த 2 அதிகாரங்களும் மொழி இலக்கணங்களை கூறுது. அதே வந்து இலக்கிய கோட்பாடுகளும் எழுத்து சொல்ங்கிற மொழி இலக்கணங்களை வந்து கூறுது. பொருளதிகாரத்தில் தமிழரோட அகப்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளும் வாழ்வியல் நெறி தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குது. இந்நூலில் பல அறிவியல் கருத்துகள் இருக்குது. குறிப்பாக பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் பிறப்பியல் வந்து எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியதை அயல்நாட்டறிஞர் வியந்து போற்றுறாங்க. தமிழரின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாக இந்த தொல்காப்பியம் விளங்குது. பாருங்கள், நுழையும் முன்னில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புல உணர்வுகளை வாயிலாக அறிவு என்பதை பெறுகிறோம். இந்த 5 விஷயத்தினால அறிவை பெறுறோம். இதற்குரிய பொறிகளான அதாவது உறுப்புகள் பார்த்திங்கன்னா கண், காது, வாய், மூக்கு, உடல் என 5 உறுப்புகள் என்று உறுப்புகளில் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஒரு அனுபவத்தை இழந்துடுவோம். ஆனால் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த புலன் அறிவுகள் எல்லாம் இல்லை. இதை கொண்டு உயிரினங்களை புலன்கள் எண்ணிகளில் அடிப்படையில் முன்னோர் பகுத்திருக்காங்க. 6வது அறிவு மனதால் அறியப்படுவது. 6வது அறிவுன்னா எதுனா மனதால் அறியப்படுவது தான். பாருங்கள், ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, 2 அதனோடு நாவே, 3 அவற்றோடு மூக்கே, 4 அவற்றோடு கண்ணே, 5 அவற்றோடு செவியே, 6 அவற்றோடு மனமே. நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா, ஒற்றறி ஓ உ அந்த ப்ரொனவுன்சியேஷன் பாருங்கள். ஓ உ 2 அப்படிங்கும் போது எதுவுமே டபுளாக இதில் தெரியும். 2 ஒரு நாக்கு தான் இருக்கும். அப்போ அது 2ஆக கிடைக்குது. 2 நாக்கு. 3னா இந்த மூக்கு. 4னா கண்ணு பார்த்திங்கன்னா 2. இந்த ஷாப்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸு கண்ணாடியெல்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா 2ஆக தெரிகிற மாதிரி காமிப்பாங்களே. அப்போ டபுள் மடங்கு 2 கண்ணை வந்து 4 கண்ணாக நமக்கு தெரியும். அப்போ 4னா கண்ணே. 5னா செவி. 5 விரல் அடித்தா காதே பிஞ்சிட்டு வரும். அது மாதிரி 5 அறிவு எனப்படுவது செவி. 6 அறிவு வந்து மனம். இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், இலக்கண குறிப்பு உணர்ந்தோர் வினையாளனையும் பெயர். இங்கே பகுப்பத உறுப்பிலக்கணம் பாருங்கள். நெறிப்படுத்தினர், நெறிப்படுத்து கூட்டல் இன் கூட்டல் அர். நெறிப்படுத்தின பகுதி, இன்னுன்னா இறந்த கால இடைநிலை, அருனா பலர்பால் வினைமுற்று விகுதி. கண்டிப்பாக இந்த டேப்லேஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓரறிவு என்பது உற்றறிதல். நம்ம பார்த்தல ஓ உ. ஈரறிவுன்னா உற்றறிதலோட 2 அப்படிங்கும்போது நாவு, அப்போ சுவைத்தல். 3 அறிவு அப்படிங்கும்போது உற்றறிதல் சுவைத்தல். 3வது என்னென்னா மூக்கு, நுகர்தல். 4 அறிவுன்னா உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல். 5 அறிவுனா உற்றறிவது சுவைத்தல் நுகர்தல் காணலோட கேட்டல். 6 அறிவுனா இது பகுத்தறிவு மனம். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, 6 அறிவு மனிதன், அதுக்கு முன்னாடி பறவையும் விலங்கும் 5. ஓகேங்களா? இப்போ 4க்கும் 3க்கும் இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து குழப்பிக்கணும். ஃபஸ்ட்டு எப்பயுமே புல், மரம். ஓகேங்களா? இப்போ ஈரறிவது பார்த்திங்கன்னா சீப்பு, நத்தை. ஓகேங்களா? 2 அப்படிங்கும் போது பாருங்கள், இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுண்டில் இப்போ 3க்குள்ள வந்து நம்ம ஹார்ஸ் போகிற மாதிரி இந்த சினிமாலெலாம் கட்டுவாங்களே இப்படி மூவ் ஆகிற மாதிரி. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கணும், எறும்பும் கரையானும் போதான் நினச்சிக்கோங்க. அதே நான் அப்படிங்கும் போது நன் அப்படின்னு 3 சொல்லியின். அப்போ நண்டு, தும்பி.
ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ 2வதுக்கு பார்த்திங்கன்னா சிப்பி நத்தை. 2 ஓகேங்களா. இந்த 2 அப்படிங்கும்போது 2வது எழுத்து மெய் எழுத்தாக வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிப்பி நத்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து ஃபஸ்ட்டு வந்து புல்மரம். அப்போ ஓரறிவுனா புல்மரம், ஈரறிவுனா 2வது எழுத்து மெய் எழுத்தாக வரணும். அப்போ சிப்பி நத்தை. 3 3ல் வந்து எறும்பும் கரையானும் போகுது. அப்போ எறும்பு கரையான். 4 அறிவு வந்து நண்டு தும்பி. 5 அறிவது பறவை விலங்கு. 6 அறிவது மனிதன். இன்னொரு இதில் கொடுத்துருக்காங்க சிப்பி நத்தை சங்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நண்டு தும்பி வண்டு. நண்டு வண்டு. இங்கே வந்து அட்டை கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக்கில் இருக்கிறது மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா. சிப்பி நத்தை சங்கு கரையான் எறும்பு அட்டை நண்டு வண்டு தும்பி. ஓகேங்களா. இப்போ இதோட பார்த்திங்கன்னா 3rd இயல் முடியுது. 4th இயல் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 5th இயலோட செயல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.